இந்த பொண்ணு அவங்க அம்மாவை காப்பாற்ற 5000 வருஷம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போறா. இந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சின்ன காய்ச்சல் தான். அந்த காலத்துல மருந்து இல்லாதனால படுத்து படுக்கையா இருக்காங்க. ஃபியூச்சருக்கு வந்த அந்த பொண்ணு காருன்னு தெரியாம அந்த கார்ல அடி வாங்கியிருப்பா. நல்ல வேலை ஒரு பொண்ணு தான் காப்பாத்துறா. அந்த பொண்ணுகிட்டே எங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லை, இந்த கோல்டு காயின்லாம் வச்சு எங்க அம்மாவுக்கு மெடிசன் தாங்கன்னு அப்பாவே கேட்குறா. அந்த பொண்ணு அந்த கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு நிறைய மெடிசன் கொடுத்து அனுப்புறா. மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்குறா. அவங்க அம்மாவும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட, அம்மா நான் ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி ஒரு அக்காட்ட உங்களுக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றா. ஆனால் அவங்க அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க அம்மா முன்னாடியே நான் ஃபியூச்சர்ல இருக்க அந்த அக்காட்ட போகணும்னு நினைக்கிறேன். டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு இருக்க பிளேஸ்க்கே போயிடுறா. திடீர்னு இந்த குழந்தை அப்பியர் ஆனதும் அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டாலே அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க. ஆனா இந்த குழந்தை ஃபியூச்சர்ல நல்லா அந்த பொண்ணு கூட நிறைய ஷாப்பிங் பண்றா. டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச்லாம் அவங்க அம்மாட்ட காமிக்கிறா. அவங்க அம்மாவும் இதெல்லாம் பார்த்து நம்புறாங்க. நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஜுவல்ஸையும் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுக்க சொல்றாங்க. அந்த குழந்தையும் அப்படியே செஞ்சிடறா. அந்த பொண்ணு இவ்வளோ நகையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்கா. இதோட கண்டினியூஷன் வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.